கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். ஹல்லேலூயா. இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதிமானவைகள். ஹல்லேலூயா. இன்று அவர் நமக்கு சொல்லுகிறார், அவருடைய கனம், அவருடைய மகிமை, இதையெல்லாம் தேவன் நமக்கு எப்படி கொடுத்துருக்கார் பாருங்க. அவருடைய மகிமை, வல்லமை, இதெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. கர்த்தருக்கே உரியது அப்படின்னா அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவரிடத்தில் என்னெல்லாம் இருக்கிறது, ஐஸ்வர்யங்கள், சுகங்கள் எல்லாமே இருக்கிற அந்த கர்த்தாதி கர்த்தர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்குரியது எல்லாமே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் தேவன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானது இந்த மாதிரி வாழ்க்கையிலே கனமும் வல்லமை மகிமை இதெல்லாம் ஒரு மனிதன் தேடி அலைகிறான். ஆனால் தேவன் அருமையான இந்த அற்புதமான இந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவன் ஒரு மகிமை வைத்திருக்கிறார். அந்த மகிமையும் கனமும் வல்லமையும் உள்ளுக்குள்ளே யார் இருக்கிறார்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் இந்த சரீரத்துக்குள்ளே ஆளுகிறவர். அவருக்குள்ளே அது கர்த்தருக்கே உரியது. நீங்கள் எவ்வளோதான் பிரயாசப்பட்டு எல்லாம் செய்தாலும் இந்த சரீரத்துக்கு வச்சு தான் நீங்கள் எல்லாமே செயல்படுதீங்க. இந்த சரீரத்தை கொண்டு தான் நீங்கள் எல்லாம் செயல்படுவீங்க. ஒரு மகிமை வேணுமா, வல்லமை வேணுமா, அது யார் உள்ளே இருக்கிறார்? அதுக்குள்ளே இருக்கிறது யார்? கர்த்தாதி கர்த்தர். அதான் சொல்லுகிறது, கர்த்தருக்கே உரியது. ஆனால் சிலவங்க நான் தான் அப்படின்னு அவங்க தன்னை பெருமைப்படுத்தினேன். நான் தான் செய்தேன், என்னுடைய பிரயாசத்தில் தான் அந்த குடும்பம் நடக்கிறது, என்னுடைய பிரயாசத்தில் தான் அந்த கம்பெனி நடக்கிறது, என்னுடைய பிரயாசத்தில் அந்த உலகமே நடக்கிறது, இப்படிலாம் சில பேர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் தேவனை அறிந்தவன் என்ன சொல்கிறான் பாருங்க. தேவனை அறிந்தவன் ஹல்லேலூயா என்று ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கண்டுபிடிக்கிறான். அவனுடைய மகிமை, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையும் அந்த கனமும் இதையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது என்று அவன் அறிந்து கொள்கிறான். இதுதான் இதனுடைய ஒரு அற்புதமான ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுடையது தான். ஆனால் தேவன் எங்கே இருக்கிறார்? உங்கள் அற்புதமான இந்த மண்பாண்டத்தில் அவர் குடியிருக்கிறார். அவர் இப்பொழுது உங்கள் சரீரத்தை ஆட்கொண்டு இருக்கிறார். உங்கள் இதயத்துக்குள்ளே அவர் வந்துவிட்டார். தேவனை நீங்கள் அறிந்து விட்டீர்கள். தேவனை நீங்கள் நான் கர்த்தாதி கர்த்தரன் ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் அறிக்கை செய்து அவரை விசுவாசித்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? மகிமை கொடுக்கிறார். முதல்ல அந்த மண்பாண்டத்தில் ஒரு மகிமை வைக்கிறார். இந்த மகிமை வைத்து கனம் வல்லமை எல்லாத்தையுமே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா சகலவிதமான சவாக்கியங்களும் சகலவிதமான நன்மைகளும் இந்த கர்த்தாதி கர்த்தர் உள்ளுக்குள்ளே இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் பாருங்க. அந்ததான் அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமான அவருடைய நியாய தீர்ப்புகள். அதாவது கர்த்தர் அந்த அற்புதமான அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு நாட்கள் வரும், நீங்கள்லாம் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அழகாக அவர் நியாயம் தீர்ப்புவார். ஏனென்றால் இந்த சரீரத்துக்குள்ளே அவர் ஆளுகை செய்யும் பொழுது அந்த சரீரம் எப்பொழுதும் புதுப்பித்து கொண்டே இருக்கும். இந்த சரீரத்துக்குள்ளே அவர் ஆளுகை செய்யும் பொழுது அது ஒரு நாளும் அழியாது. ஏனென்றால் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறார். அப்பொழுது அந்த சத்தியம் நீதியும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த வாசம் பண்ணுகிற அந்த சக்தி தேவாதி தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது இந்த வல்லமை மகிமை எல்லாமே உங்களுக்குள்ளே அது கிடைக்கும் பொழுது அந்த நியாயத்தீர்ப்பு நாட்கள் அப்படி சொல்லுவாங்க. அந்த நியாயத்தீர்ப்பு நாட்கள் என்ன, தேவன் ஒரு காலகட்டங்கள் வரும்போது நியாயத்தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுதே தேவன் அந்த சில காரியங்களில் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, இப்பொழுதே செய்கிற பலனுக்கு இப்போ தான் அவனே அறுவடை பண்ணணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு தீர்ப்புகள், அதாவது நீங்கள் ஒரு விதமான ஒரு தவறான செஞ்சுட்டிங்களா அதற்கே தண்டனை இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. நீங்கள் பெரிய ஏதாவது கொலை பண்ணிட்டீங்களா உடனே உங்களுக்கு அழகான தண்டனை வச்சுருக்காங்க இந்த கவர்மெண்ட்டில். இந்த மாதிரி ஒரு நியாய தீர்ப்புகள் நின்றுங்களும் நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் சரியான தேவனை மகிமை உள்ளுக்குள்ளே அடையும் பொழுது உங்களுக்கு சத்தியம் இருக்கும், உங்களுக்கு நீதி இருக்கும். ஏனென்றால் இந்த மாதிரி அந்த ஒரு விதத்தில் நீங்கள் போகும்பொழுது எந்த ஒரு இது போகும்பொழுது உங்களுக்குள்ளே அது சத்தியமும் நீதி நிலைத்திருக்கும் இந்த சரீரத்துக்குள்ளே. ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறார். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர தலைப்பில் அதிகமாக தியானிக்கிறது என்னது, அவர் எனக்குள்ளே இருந்து எப்படி செயல்படுகிறார், அவர் எனக்கு என்னவா இருக்கிறார், நான் கிறிஸ்துக்குள் நான் யார், என்னை அவர் எப்படி ஆளுகை செய்கிறார், நான் எப்படி ஐஸ்வர்யனாகிறதுக்கு அவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், என் சரீரத்தில் எப்படி சுகத்தோடு வாழ எனக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார், இப்படி தான் நாம் தியானிக்கிறோம்.
அதனால தான் நீங்கள் தொடர்ந்து இதை பார்க்கணும். கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார்? நீங்கள் ஒன்றும் பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர் தான் உங்களை தேடி வந்ததுனால அவர் உங்களுக்குள்ளே வரணும். ஆகையால் அவர் உங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது அவர் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் பிரயாசத்தில் படுங்க. நீங்கள் வெளியே போகும்போது கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஒரு வாகனம் ஓட்டும் போதா, அவர் வெளியே போகும்போதா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் அவர் எனக்குள்ளே இருந்து ஆளுகை செய்கிறதுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன். நான் போக்குவரத்தை ஆசீர்வதற்கு அவர் எனக்கு இடம் கொடுத்திருக்கிறேன். அவரே என்னுடைய இரட்சகர், அவருடைய கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது அவருடைய மகிமை விளங்கும், அவருடைய வல்லமை விளங்கும், அவருடைய கனம் விளங்கும். இதெல்லாம் யாருக்குடையது? கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி இடம் கொடுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு வருது. அது கொடுத்தது யார்? இது கர்த்தருக்குரியது என்று நீங்கள் அதை விசுவாசித்து விடுவீர்கள், நீங்கள் அறிந்து விடுவீர்கள். தேவனுக்குள்ளே எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்யும் பொழுது தேவனாக செய்து முடித்திருக்கிறார் என்ற ஒரு நன்றியோடு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேட்போம். கர்த்தர் உன்னை தினம் தேடுகிற என்ற தலைப்பில் அதிகமாக நம்ம தியானிக்கிறது. நீங்கள் தொடர்ந்து பல வீடியோகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கர்த்தர் நம்ம எப்படி விசுவாசிக்கிறார் என்று நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தொடர்ந்து போன வீடியோலாம் நீங்கள் முன்ன வீடியோலாம் பாருங்கள். கர்த்தர் நமக்கு எப்படிலாம் இருந்தார், நமக்கு எப்படி செய்கிறார், நம்ம எப்படி வாழ வைக்கிறார், நம்ம எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார், நம்முடைய சுகத்தை எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் இன்றைக்கு சொல்கிறது, மகிமை கனம் வல்லமை இதையெல்லாம் நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன், அது எல்லாம் கர்த்தருக்குரியது என்று நீ விசுவாசிக்கும் பொழுது இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிற இதுதான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.